ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி கிராஃப்ட் சேனல். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? அப்போ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கலர் பேப்பர்ஸ், அப்புறமா ஒரு வேஸ்ட்டாக போன கார்ட்போர்ட் எடுத்திருக்கேன். இதை வச்சு இன்றைக்கி சூப்பரான வால் ஹேங்கிங் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த கார்ட்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு ஹார்ட்டின் ஷேப்பில் சும்மா ரஃபாக ஒரு பென் ஒரு பென்சில் வச்சு வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அதை அப்படியே கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வரைஞ்சிட்டேன். இதை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நீங்கள் எவ்வளோ பெருசாக வேணால் பண்ணலாம், எவ்வளோ குட்டியாக வேணாலும் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். எக்ஸஸாக இருக்கிற பீசஸ் எல்லாம் கட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் குட்டியாக இதை செய்ய போகிறேன். நீங்கள் கொஞ்சம் பெருசாக கூட செய்யலாம், இல்லை இதை விட குட்டியாக கூட செய்யலாம். இது ஒரு கிஃப்ட் ஐடியா அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறமா ஒரு கலர் பேப்பர் எடுத்துக்கேன். நான் ரெட் கலர் கிராஃப்ட் ஷீட் எடுத்துக்கேன். இந்த மாதிரி நம்மளுக்கு நிறையா தேவைப்படும். பட் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு சொல்லி காமிக்கிறதுக்காக ஒரு ரெட் கலர் கிராஃப்ட் ஷீட்டில் ஒரு சர்க்கிள் போட்டு அதை அப்படியே கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே ஸ்ப்ரில்லாக கட் பண்ணணும். நம்ம நிறைய கிராஃப்டை பண்ணியிருப்போம், தெரியும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம ஆல்ரெடி இதுக்கு வீடியோ கூட போட்டிருக்கோம். இது பார்க்கலன்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் மேலே ஐ பட்டன்லேயும் நான் அந்த வீடியோ தர்றேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 2 ways கொடுத்துருப்பேன், அதையும் செக் பண்ணுங்கள். அதில் 2வது ஐடியாவாக இதை கொடுத்துருப்பேன். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணுங்கள், அது ஈஸியாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஸோ இந்த மாதிரி சுற்றிட்டே கடைசியாக கொஞ்சமாக கம் அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி நான் இன்னொன்று கூட உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஓகே, கம் அப்ளை பண்ணி ஒட்டிட்டிங்கன்னா ஒரு அழகான பூ ரெடி ஆயிரும். இந்த மாதிரி நான் இன்னொன்று கூட உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அதுக்குமே இன்னொரு கிராஃப்ட் ஷீட்டில் அதே மாதிரி ஒரு ரெட் கலரில் கட் பண்ணி எடுத்துட்டு அதே மாதிரி தான் கார்னர்லேருந்து சுருட்டிகிட்டே வந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் சுற்றிட்டே கடைசியாக கொஞ்சமாக பெருசாக கடைசி வரைக்கும் கொண்டு வந்ததுக்கப்புறமா கம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபெவிகால் ஏதாவது ஒரு க்ளூ போட்டுட்டு நல்லா ஒட்டிக்கோங்க. நிறைய கம் போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லா நிற்கும். பிகாஸ் நல்லா நிற்கணுன்னா நல்லா நிறைய கம் போட்டுட்டு அதை நீங்கள் ஒட்டினா தான் நல்லா நிற்கும். ஸோ இப்போது கம் அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த இதில் நிறைய கம் போட்டுட்டு நல்லா மடித்து ஒட்டிடுங்க. இப்போ அழகான குட்டியாக ஒரு ரோஸ் கிடச்சிருச்சு. இதே மாதிரி நம்மளுக்கு நிறையா கலர்ஸ், நிறைய கிராஃப்ட் ஷீட்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கிராஃப்ட் ஷீட்ஸ் அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்கோங்க. நான் நிறையா இப்போ செஞ்சுருக்கேன். ஒரு கலர்ஸ்லையும் 4 பீஸ் செஞ்சு வச்சுருக்கேன். இதை எடுத்து இந்த ஹார்ட் அண்ட் இந்த கார்ட்போர்ட்லேருந்து நம்ம ஒட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த கார்ட்போர்ட் கொஞ்சம் பிளெயினாக இருக்குல்ல, அதுலேயுமே நம்ம என்ன பண்ணலாம்னா ரெட் கலர் பேப்பரை வச்சு நம்ம கவர் பண்ணிக்குவோம் ஒரு சைடு மட்டும். ஏன்னா அந்த கவர் பண்ண சைடு வச்சு அந்த சைடில் தான் நம்ம ஒட்ட போகிறோம். இந்த ரோசஸ் எல்லாம் வச்சு அசம்பிள் பண்ண போகிறோம். அவ்வளோதான் வேலை. ரொம்ப சிம்பிளான கிராஃப்ட், குட்டி கிராஃப்ட் தான். பட் இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கூட அவ்வளோ தேவைப்படாது. பிகாஸ் அந்த ரோஸ் மட்டும் உங்களுக்கு செய்ய தெரிஞ்சிச்சுன்னா போதும், ஈஸியாக அந்த கிராஃப்ட் நீங்களே பண்ணிடலாம். அந்த ரோஸும் கற்று வச்சுக்கோங்க, நிறைய கிராஃப்ட்க்கு யூஸ் ஆகும். ஓகே, வேணும்னா அந்த வீடியோட லிங்க் நான் ஆல்ரெடி ரோஸ் எப்படி செய்யறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் அந்த ஒரு ரோசஸையும் எடுத்து நம்ம ஒட்டியில் மாற்றி ஒட்டுங்க. ஒரே கலரில் அப்படியே ஒட்டாதீங்க. மாற்றி ஒட்டினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். மல்டி கலரில் அங்கங்கே வேறு மாற்றி கலர்ஸில் அழகாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம சுற்றி அவுட்லைனில் ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறமா உள்ளே ஃபில் பண்ணிடுங்க. ஓகே, நீங்கள் ஒரே கலர்ஸில் கூட பண்ணலாம். கலர் கிராஃப்ட் ஷீட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்கன்னா ஒரே கலரில் கூட நீங்கள் பண்ணலாம். லைக் சிங்கிள் கலரில் பண்ணலாம், இல்லை டபுள் கலர் இருந்துச்சுன்னா டபுள் கலரில் பண்ணலாம். எப்படி வேணால் பண்ணலாம், அது உங்கள் இஷ்டம் தான். உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். இது ஜஸ்ட் ஒரு ஐடியாவை எடுத்துக்கிட்டு நீங்கள் எப்படி வேணால் பண்ணலாம். ஸோ இப்போ நான் அவுட்லைனில் சுற்றியும் ஃபர்ஸ்ட் கம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ரோஸையும் எடுத்து ஒட்டிக்கிட்டேன். நான் ஃபர்ஸ்டே ரோஸ் ரெடி பண்ணி வச்சிருந்தால எனக்கு இந்த கிராஃப்ட் கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்ச மாதிரி எனக்கு தோணுது. பட் நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா ரோஸ் ஃபர்ஸ்ட் கற்றுக்கோங்க. இந்த ரோஸ் செய்கிறது ஃபர்ஸ்ட் கற்றுக்க வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இந்த கிராஃப்ட் பண்ணுறதே. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கடைசியாக ஒரு ரோஸ் எலுக்குள்ள எல்லாம் ஒட்டிட்டு கடைசியாக ஒரு ரோஸும் நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். இன்னும் எங்கெல்லாம் கேப் இருக்குதுன்னு பார்த்துட்டு கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா அங்கங்கே ஒரு ரோஸ் வச்சு கூட நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஒரு அந்த ரெட் கலர் கிராஃப்ட் ஷீட் அடியில் ஒட்டியிருந்தோம்ல, அது தெரியாத மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, இப்போது அவ்வளோதான், ஈஸியாக முடிஞ்சிருச்சு இல்லை? பிகாஸ் நான் ஆல்ரெடி ரோஸ் செஞ்சு வச்சுருந்தாலும் எனக்கு ஈஸியாக முடிஞ்சிருச்சு. நீங்களும் அதே மாதிரி என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் நிறையா செஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஹார்ட் பீஸை இந்த கார்ட்போர்டில் கட் பண்ணி செய்ய ஆரம்பிங்க. ஓகே, இப்போ நான் பிளாக் பேக்ரவுண்டில் வச்சு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். கொஞ்சம் அழகாக இருக்கும்ல, அதனால எனக்கு சூப்பராக இருந்துச்சு பிளாக் பேக்ரவுண்டில் வச்சு பார்க்கும்போது. ஓகே, இதுக்கு நம்ம சாட்டன் ரிப்பனில் பின்னாடி நாட் போட்டுட்டு நம்ம ஹேங் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு சாட்டன் ரிப்பன் எடுத்திருக்கேன், பிங்க் கலர் எடுத்துகிட்டு அதில் இந்த மாதிரி மடித்து ஒட்டிட்டு பின்னாடி பேக் சைடில் நம்ம ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு
அதை வந்து நம்ம ஹேங் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒட்டிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்காக நான் வந்து டேப்பும் ஒட்டிட்டேன். ஓகே, இப்போ வந்து ஃப்ளாஷ் லைட்டை ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பார்க்குறதுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதால் ரொம்பவே அழகாக இருக்குது ஃப்ளாஷ் லைட்டில் பார்க்கும்போது. ஸோ இது நீங்கள் வாலில் ஹேங் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ நான் வாலில் ஹேங் பண்ணிவிட்டேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து ரொம்பவே அழகாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், தேங்க்யூ ஸோ மச்.